Hi students, இன்னைக்கு கிளாஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். போன கிளாஸில் மெத்தட்னா என்ன, மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ மெத்தட்னா என்ன அப்படின்னா ஒரு பிளாக் இருக்கும், அந்த பிளாக் வந்து கிளாஸுக்குள்ளே இருக்கும். சரியா, ஒரு கிளாஸுக்குள்ளே எவ்வளோ மெத்தட்ஸ் வேணால் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ், ஏதாவது ஒரு வேலையை வந்து அது செய்யும். சரியா, அதுக்கு வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணவும் செய்யலாம், பாஸ் பண்ணாமலும் இருக்கலாம். அதே மாதிரி ரிட்டன் டைப் அதை தரவும் செய்யலாம், தராமலும் இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து படித்தோம். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன படித்தோம், ஒரே சேம் நேமில் மோர் தென் ஒன் மெத்தட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ சேம் கான்செப்ட் தான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது. பட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் மெத்தட். இதில் வந்து நோ ரிட்டன் டைப். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன வாய்டாக நம்ம அதை மென்ஷன் பண்ணலை அப்படி. ஸோ வாய்டுன்னு நம்ம ஒரு மெத்தடை மென்ஷன் பண்ணால் என்ன சொல்லியிருப்போம், அது எந்த ஒரு வேல்யூவையும் ரிட்டன் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஈவன் அது வாய்டாக இல்லாமல் இருந்தாலுமே நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த வேல்யூவையும் ரிட்டன் பண்ணாது. இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அதோட நேம். அதை கன்ஸ்ட்ரக்டர்னு எப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, கிளாஸோட நேமும் அந்த மெத்தடுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் இல்லை, இது ரெண்டுமே சேமாக இருந்தால் அந்த மெத்தடை நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்னது, கன்ஸ்ட்ரக்டரோட நேம். ஸோ மெத்தடோட நேமும் கிளாஸோட நேமும் சேம் அப்படின்னா அந்த மெத்தடை நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரியா, இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு இன்னொன்று ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற அப்போவே அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆயிடும். டைரெக்டாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி டாட் ஆப்ரேட் யூஸ் பண்ணி தான் நம்ம மெத்தடை இன்வோக் பண்ணுவோம். கரெக்டாக, அந்த மாதிரி இங்கே இன்வோக் பண்ண வேண்டாம். டைரெக்டாக என்ன ஆகிடும், ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணும்போதே அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகிடும். அது எப்படின்னு ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணோம் அப்படின்னா ஒரே கிளாஸுக்குள்ளே நம்ம திஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா, இதில் வந்து மெத்தட் ஓவர்லோடிங்க்கு வந்து இது யூஸ் ஆகும். இதான் வந்து கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கக்கூடிய தியரி பாயிண்ட்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்போ ஒரு மெத்தடை கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெத்தடோட நேமும் கிளாஸோட நேமும் சேமாக இருக்கும். அதுக்கு எந்த ஒரு ரிட்டன் டைப்பும் இருக்காது. ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். சரியா, ஸோ டைப்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம மெத்தடில் எப்படி எந்த ஒரு பேராமீட்டருமே அது பாஸ் பண்ணாமல் இருக்கும்ல, டிஃபால்ட் மெத்தட். ஸோ அதே மாதிரி இங்கே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே அது எடுத்துக்காது. அப்புறம் பேராமெட்ரிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணுறேன். அப்புறமா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங், இந்த 3 ஹெட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ப்ரோக்ராம் பாருங்கள். இப்போ கிளாஸ் கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கார் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ளே 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், 2 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஒன்று ஸ்ட்ரிங், வேரியபிளோட நேம் மாடல், டைப் டேட்டா டைப் இன்ட்டு, வேரியபிளோட நேம் இயர். அப்போது கார் அப்படிங்கிற கிளாஸில் இந்த 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஸோ இதை பப்ளிக் நீங்கள் போடலாம். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸோட நேமும் மெத்தடோட நேமும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. சரி, அப்போ கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் வந்து சேமாக இருந்ததுன்னா அதை நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறதுல மற்றபடி மெத்தட் என்ன பண்ணுமோ அதே தான். இங்கே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். இதில் வந்து எதுவுமே எந்த பேராமீட்டரும் நான் வந்து வாங்கலை, அதனால் இதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா, அதான் இதை வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆர் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஆர்குமெண்ட்டுமே இது கெட் பண்ணல. ஜஸ்ட் இது என்ன வேலையை பார்க்குது அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை வந்து அசைன் பண்ணுது. மாடல் இயர் அப்படிங்கிற 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்ல, அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸை வந்து அசைன் பண்ணுது. மாடல் அன்னவுன், இயர் வந்து 2020 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுது. அந்த வேலையை மட்டும்தான் அந்த கன்ஸ்ட்ரக்டர் பார்க்குது. ஸோ நார்மலாக இன்னொரு மெத்தட் வந்து எழுதுகிறேன். வாய்டு டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் எழுதுகிறேன். ஸோ வாய்டுனால இது எந்த ஒரு இதை வந்து ரிட்டன் பண்ணாது. அதே மாதிரி இதில் வந்து எதுவுமே இல்லை, ஓப்பன் க்ளோஸ் அப்படிங்கிறதுனால இந்த நார்மல் மெத்தடும் எந்த ஒரு பேராமீட்டர்ஸையும் வந்து வாங்கிக்கல. ஸோ அந்த ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது, பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்கிறது, டேட்டா எல்லாமே சேம் தான். இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த மாடல் இயர் வேரியபிளில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுற வேலையை மட்டும்தான் இந்த டிஸ்பிளே இன்ஃபோ அப்படிங்கிற மெத்தட் வந்து பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர், ஒரு நார்மல் மெத்தட், ஒரு மெயின் மெத்தட் வந்து இருக்குது. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயினில் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பண்ணுவோம் தானே.
ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பண்ணும்போது நார்மல் மெத்தடு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இன்வோக் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இன்வோக் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது கார் அப்படிங்கிற கிளாஸுக்கு, ஸோ அந்த கிளாஸுக்குள்ளே தானே எல்லாமே இருக்குது, அப்போ அந்த கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். கார் அப்படிங்கிற கிளாஸுக்கு நான் car1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், ஈக்குவல் டு நியூ கார். இப்போ நமக்கு இந்த இது வந்து நார்மலாக நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ் தான். நான் ஆப்ஜெக்ட் நேம் கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். இங்கே கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேம்னால இந்த இடத்துல நம்ம தனியாக car1.car அப்படின்னு கொடுக்க வேண்டாம். இந்த இடத்துல என்ன ஆகிடும், எனக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே இந்த கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகிடும். ஸோ ஆப்ஜெக்ட் கால் பண்ணும்போதே நேராக எங்கே போயிடும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸோட நேமில் இருக்கிறனால இங்கே போயிட்டு இங்கே என்ன பண்ணிடும், அன்னவுன் அப்படிங்கிற வேல்யூவை மாடலுக்கு அசைன் பண்ணும், 2020 அப்படிங்கிறத இயருக்கு அசைன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்புறமா என்ன, இது வந்து டிஸ்பிளே இன்ஃபோ அப்படிங்கிறது நமக்கு நார்மல் மெத்தட் எப்படி கால் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் அப்படிங்கிற சின்டாக்ஸ் இருக்குது. அப்போ car1 டாட் டிஸ்பிளே இன்ஃபோ அப்படிங்கிற நார்மல் மெத்தடை நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதில் என்ன உங்களுக்கு புரியுதா, கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, கிளாஸோட நேம்லே இருக்கும். ஸோ இது வந்து எந்த பேராமீட்டரையும் வாங்கலை. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு இந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு நார்மல் மெத்தட் எழுதியிருக்கேன். ஸோ எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அது ஒரு கன்ஸ்ட்ரக்டராக இருந்தால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற லைன்லே இங்கே ஃப்ளோ போயிட்டு இந்த வேல்யூவை இங்கே அசைன் பண்ணிடுது. நார்மல் மெத்தடை எப்படி இன்வோக் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் car1 டாட் இங்கே நமக்கு மெத்தட் நேம், நார்மல் மெத்தட் டிஸ்பிளே இன்ஃபோ. ஸோ கால் பண்ணும்போது இங்கே வந்துட்டு ஆல்ரெடி இங்கே அசைன் ஆயிரும், மாடல் வந்து அன்னவுன் இயர் 2020 அசைன் பண்ணியிருக்கனால அதை ஜஸ்ட்டு என்ன பண்ணிவிடும், நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், எந்த வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணல இந்த இடத்துல. ஓகேவா? இதே நான் பேராமெட்ரிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு வைங்க, அப்படின்னா என்னது, சம்திங் ஏதோ வேல்யூவை பாஸ் பண்ணுது. இப்போ இங்கே பாருங்கள், அதே ப்ரோக்ராம் தான், ஜஸ்ட் அந்த காரில் நான் என்ன பண்ணுறேன், அங்கே வந்து எதுவுமே வாங்கிக்கல, இங்கே ஜஸ்ட் ரெண்டு பேராமீட்டரை நான் வாங்கிக்கிறேன். ஒன்று வந்து ஸ்ட்ரிங்கு, இன்னொன்று இன்ட்ரு அப்படிங்கிற 2 பேராமீட்டர் வாங்குகிறேன். இது வந்து சேம் நேம்லேயே எடுத்துக்கிறதுனால இங்கே திஸ் டாட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு இங்கே ஏதாவது ஏபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி திஸ் டாட் அப்படிங்கிறது யூஸ் பண்ண வேண்டாம். சரியா? இந்த மாடலை கொண்டு போய் ஏக்கு அசைன் பண்ணுறேன். இங்கே ஒரு மாடல் இயர் இருக்குன்னு ஈக்குவல் டு மாடல் பி ஈக்குவல் டு இயர்னு போட்டால் போதும். இங்கே நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நேமும் எனக்கு கன்ஸ்ட்ரக்டரில் வரக்கூடிய பேராமீட்டர் நேமும் நான் சேமாக எடுத்திருக்கனால இங்கே திஸ் டாட், இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் திஸ் டாட் மாடல் திஸ் டாட் இயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இது நார்மலாக டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு மெத்தடை அதில் ஜஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுது. அப்போது இங்கே பாருங்கள், அப்போ இங்கே ஒரு பேராமீட்டர் வந்திருக்குல்ல, அப்போ இந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணணும்ல, அப்போ எந்த இடத்துல பாஸ் பண்ணுறது, சேம் திங் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மெயினில் என்ன பண்ணியிருக்கோம், கார் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்னது, car1 ஈக்குவல் டு நியூ கார். நான் பேராமீட்டர் எதுவுமே பாஸ் பண்ணல அப்படின்னா நியூ கார் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். பட் இங்கே இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் 2 ஆர்குமெண்ட், 2 பேராமீட்டர், 2 டேட்டா பாஸ் பண்ணணும். அப்போ இங்கே டொயோட்டா கொரோலா 2021 அப்படிங்கிற 2 டேட்டாவை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணும்போதே இந்த டேட்டாஸ் இங்கே போயிடும், அது இங்கே போய் அசைன் ஆகிடும். அப்போது இந்த மாடல் இயரில் எந்த டேட்டா இருக்கும், இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 2 டேட்டா இப்போ போய் இந்த திஸ் மாடலில் இருக்கும். car1 டிஸ்பிளே அப்படின்னா டிஸ்பிளே ஃபங்க்ஷன். ஸோ மெத்தட் யூஸ் பண்ணி நார்மல் மெத்தடை எப்படி கால் பண்ணணும், ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் கால் பண்ணும்போது இங்கே வந்துட்டு இந்த மாடலில் டொயோட்டா அந்த 2021 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது பாருங்கள், இன்னொரு இதே சேம் கிளாஸ்க்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், car2 அப்படின்னு. அதே மாதிரி இப்படி இதில் பண்ணும்போது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஹோண்டா 2022 அப்படிங்கிற இந்த 2 டேட்டாவும் எங்கே போய் ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது இந்த மாடல் இயரில் இந்த 2 டேட்டா போய் அசைன் ஆகிட்டு அதை பிரிண்ட் பண்ணோம். செகண்ட் டைம் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த கன்ஸ்டன்ட்ருக்கு இந்த 2 டேட்டா போய் இங்கே இந்த மாடல் இல்லை ஹோண்டாவும் இயரில் 2022 இருக்கும். அது ரெண்டும் இந்த இங்கே இருக்க வேல்யூக்கு அசைன் ஆகிட்டு அந்த வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ணும். சரியா? ஸோ அதை கால் பண்ணுறேன், அதுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ எவ்வளோ டைம் அதே மாதிரி தான் மெத்தடை வந்து இன்வோக் பண்ணுறது மாதிரி தான். என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு, நம்ம மெத்தடுக்கு ஆப்ஜெக்ட் தனியாக க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறமா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். பட் கன்ஸ்ட்ரக்டரை அந்த இடத்துல என்ன பண்ணிடலாம்னா
அந்த மெத்தடை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே என்னால் கன்ஸ்ட்ரக்டருக்கு வேல்யூஸ் கொடுக்க முடியும். அந்த இடத்துலே அது வந்து டைரெக்டாக என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் ஆகிடும் when initialize the object. இதான் வந்து கன்ஸ்ட்ரக்டருக்கும் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிளாஸ் நேம்லேயே இருக்கணும், மெத்தட் நேம் எந்த ஒரு ரிட்டர்ன் டைமும் இருக்காது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆகிடும், கால் ஆகும். இதெல்லாம் தான் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டரில் தெரிய வேண்டிய விஷயம். சரியா? இனி கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன சொல்லுவோம், சேம் டைமில் மோர் தென் ஒன் மெத்தட் இருந்தால் மெத்தட் ஓவர்லோடிங். அதே மாதிரி நமக்கு கன்ஸ்ட்ரக்டர்னால் கிளாஸ் நேம்லேயே ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடே நிறைய இருக்குது. இப்போ ஒரு கார் அப்படிங்கிறதுலையே நிறைய கார் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் மோர் தென் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் இருந்தது அப்படின்னா அதை கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸில் மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருந்தது அப்படின்னா, ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னால் என்னென்னு நமக்கு தெரியும், கிளாஸ் நேம்லேயே ஒரு மெத்தட் இருந்தால் அது கன்ஸ்ட்ரக்டர். அதே மாதிரி மோர் தென் ஒன் மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர் ஒரு கிளாஸில் இருந்தால் அதை கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்க்கு ஒவ்வொன்றா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், பேராமீட்டர் பாஸிங்கில் டிஃப்ரெண்ட் பண்ணுவோம் தானே. அதோட டேட்டா டைப்பை மாற்றுவோம், இல்லை அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல டிஃப்ரென்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் அதை எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணி அதை வேரியன்ட் பண்ணுவோம். சரி, அதே கான்செப்ட். பட் இங்கே மெத்தட் நேம் எப்படி இருக்கணும், கிளாஸ் நேமில் இருக்கணும். அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். சரியா? அப்படி இருந்தனா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது தனியாக இன்வோக் பண்ண வேண்டாம், அந்த கால் பண்ணும்போதே அது இன்வோக் ஆகிடும். சரி, இது மட்டும் தான் பேசிக் டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் அங்கே ஒரு பப்ளிக் கார்னு ஒரு என்ன பண்ணேன், நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தோம்ல, டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டரையும் பேராமெட்ரிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரையும் சேர்த்து எழுதுனா அது மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டரில் வந்துடும். சரியா? அதாவது வித்தவுட் எந்த ஒரு பேராமீட்டருமே பாஸ் பண்ணாமல் ஒரு கன்ஸ்ட்ரக்டர், ஒரு பேராமீட்டரை கெட் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இது ரெண்டுமே எழுதுனா அது மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, அது எதுக்கெல்லாம் வந்துடும், கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கெல்லாம் வந்துடும். சரி, ரொம்ப சிம்பிள். ஸோ கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸ், ரெண்டு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறேன், கார் அப்படிங்கிற நேம்லேயே ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை ஜஸ்ட்டு ரெண்டு வேல்யூ மட்டும் அசைன் பண்ணுறேன். அடுத்தது இன்னொரு கார் அப்படிங்கிற நேமில் இன்னொரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ தட் மீன்ஸ் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன், அது ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் வாங்கிக்குது. ஸோ அடுத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஸ்ட்ரிங் மாடல் இன்டீரியர், இது வந்து ரெண்டு பேராமீட்டர், ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க. அப்போ எப்படி வந்து நான் இங்கே வந்து 3 கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறேன், ஒன்று எதுவுமே கெட் பண்ணல, ஒன்று ஒரே ஒரு டேட்டாவை கெட் பண்ணுது, இங்கே ரெண்டு டேட்டாவை வந்து கெட் பண்ணுது. அப்புறமா ஒரு நார்மல் மெத்தட் டிஸ்பிளே அப்படிங்கிறது, ரெண்டையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் எழுதுறேன். இப்போ மெயினில் நமக்கு தெரியும் ஆப்ஜெக்ட் எப்படி பண்ணுவோன்னு தெரியும்ல. இப்போ கார் வந்து 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், 3 கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறதுக்காக 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கார் 1 ஈக்குவல் டு நியூ கார் அப்படின்னா அது எங்கே போகும், எந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு பேராமீட்டரே இல்லையோ அங்கே இந்த ஃப்ளோ போகும். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே கன்ஸ்ட்ரக்டருக்கு போயிடும். ஸோ இங்கே வந்து ரெண்டு வேல்யூவை அசைன் பண்ணுது. நான் டிஸ்பிளே இன்ஃபோ இல்லை, இந்த இடத்துல நமக்கு வாய்டாக டிஸ்பிளே தான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்பிளே இன்ஃபோ வேண்டாம், ஜஸ்ட் டிஸ்பிளே. ஸோ இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி டிஸ்பிளேயை கால் பண்ணும்போது அந்த ரெண்டு வேல்யூவும் வந்து பிரிண்ட் ஆகுது. சரியா? மாடலில் என்ன வேல்யூ இருக்கோ அது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும், இயரில் என்ன வேல்யூ இருக்கோ அது இங்கே பிரிண்ட் ஆகும். அடுத்தது கார்ட்டூன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே நமக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரிங் தான் எழுதியிருக்கேன். கரெக்டாக ஒரு ஸ்ட்ரிங் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு இந்த மாடலில் என்ன வேல்யூ இங்கேருந்து வாங்குச்சு, ஹோண்டா. ஸோ அதை மாடலுக்கு அசைன் பண்ணோம். இங்கே இன்னொரு நான் வாங்கலை, அதை வந்து டேரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இயர் அப்படிங்கிறது நான் இங்கே வாங்கலை, ஸோ அதுக்கு வேல்யூ நான் டேரெக்டாக அசைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வேரியபிள், 2 வாங்கியிருக்கு. ஒன்று டெஸ்லா மாடல் 3, இன்னொன்று 2023 அப்படிங்கிறது. அப்போ 2 பேராமீட்டர் எங்கே வாங்குது அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இங்கே ஃப்ளோ வந்துருச்சு, மாடலில் டெஸ்லாவும் இயரில் 2023யும் அசைன் ஆகும். இப்போது டிஸ்பிளே கால் பண்ணும்போது எனக்கு இந்த 2 வேல்யூவும் பிரிண்ட் ஆகும். இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும், 3 டைம்ஸ் வந்து டிஸ்பிளே அப்படிங்கிற நார்மல் மெத்தட் கால் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு கால் ஆகும்போது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எந்த பேராமீட்டருமே வாங்காமல் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது அன்னவுன் 2020 அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் வாங்குகிறேன், இன்னொரு வேல்யூ அங்கே டேரெக்டாக நான் அசைன் பண்ணுறேன். இப்போ மாடலில் என்ன இருக்கும், ஹோண்டா, அது இங்கே ஹோண்டாவில் இருக்கும். இயரில் நான் டேரெக்டாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். அப்போ ஹோண்டாவும் 2020யும் வந்து பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ டெஸ்லா 2023 அப்படிங்கிறது மாடல் இயரில் போய்
அசைன் ஆகிருக்கும் அந்த வேல்யூ எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஸ்பிளேயில் system.out.printlnல நீங்கள் சும்மா மாடல் இந்த வேரியபிள் நேம் கொடுத்தா ஒன்லி அதோட வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உனக்கு வந்து அந்த வேரியபிளில் இருக்க ஸ்டோராக இருக்கக்கூடிய வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன வேணுமோ இப்போ மாடல் அப்படின்னு வந்து மாடலில் என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். இயர் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகின அப்புறமா இயரில் என்ன இருக்கோ வந்து அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சேம் நம்ம மெத்தடில் என்ன படித்தோமோ அதே தான், மெத்தட் ஓவர்லோடிங்கில் என்ன படித்தோமோ அதே தான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கில் படிச்சிருக்கோம். டிஃப்ரென்ஸ் என்னது? கிளாஸ் நேம் மெத்தட் நேம் சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் மெத்தடை நம்ம வந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போதே அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகுது. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.